கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு பலர் எதற்கெடுத்தாலும் எதை குறித்தும் எப்பொழுதும் பயந்து கொண்டே பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என்னுடைய எதிர்கால வாழ்வு எப்படி இருக்கும் என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு சொந்த வீடு வேண்டுமே, நான் கட்டி விடுவேனா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையிலே என்னுடைய வளமான வாழ்வாக இருக்குமா என்று பயப்படுவது மட்டுமல்ல, என்னுடைய பிள்ளைகளின் எதிர்கால வாழ்வு எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவர்கள் இன்று ஏராளம். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய பைபிள் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 17-18வது வசனத்தில், ஆண்டவருக்கு பயந்து நீ வாழ்ந்தாய் என்று சொன்னார், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து வாழ்ந்தாய் என்று சொன்னார், ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்தில் பதித்து தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி உண்மையும் உத்தமமாக நீ வாழ்ந்தாய் என்று சொன்னார், உன்னுடைய வருங்கால வாழ்வு வளமுள்ளதாக இருக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, உன்னுடைய உள்ளத்திலே எழும்புகின்ற உன்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்று பைபிள் சொல்லுகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு உள்ளத்தில் ஒரு முடிவெடுப்போம். இனி நான் பயப்பட மாட்டேன். வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வளமான வாழ்வு எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் கடந்து செல்வோம். ஆண்டவர் தாமே நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.